பார்ப்போம் பண்ணோன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, ஸோ ஐ வாஸ் ஹோப்பிங் நம்ம அடுத்துன்னு. பட் காலா அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே, ஓகே நம்ம அப்போ வாய்ப்பு இதாயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாள் என்னன்னா, சரி பண்ணுவாரா மாட்டாரான்ற ஒரு இது இருந்துச்சு. பார்த்தா எனக்கு அவர்ட்டருந்து ஒரு கால் வருது. அந்த காலா அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு 2 டேஸில அவர்ட்டருந்து கால் வந்து, "வாங்க மீட் பண்ணலாம்" அப்படின்ற மாரி சொன்னாரு. ஸோ நான் போறேன். போனதுக்கப்புறம் ஸோ அவருக்கு அந்த அவசியமே கிடையாது. அவர் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, "இப்ப நான் காலா அனௌன்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன்னு ஒரு தெரியும். பதட்டம் இருக்கும். பதட்டம் இருக்குன்னு தெரியும். அதனால அதெல்லாம் எதுவும் இதா எடுத்துக்காதீங்க. நம்ம காலா முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பா பண்ணலாம்" இந்த அப்படின்னாரு. மெக்னானிமிட்டி. அதுவே எனக்கு நான் சொன்னேன், "சார் எனக்கு இதே கிரேட் போதும் சார். சார். நீங்க பண்ணலைனாலும் ஓகே. இந்த மாரி கூப்பிட்டு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அவருக்கு வந்து ஷூர், ஹி ஷூர். கேன் ஜஸ்ட் டெல்." ஸோ அப்புறம் அவரோட அரசியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்லையா? பாலிடிக்ஸ் போறாரு அப்படின்னு சொன்னோனே, ஐ தாட் ஓகே. அப்ப நம்ம வந்து இது வந்து ஒரு கனவாவே போயிரும் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு நான் மைண்ட் செட்டே எனக்கு தயாராயிட்டீங்க. தயாராயிட்டேன். நான் வந்து சரி ஓகே பண்ண மாட்டாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, என்ன பாலிடிக்ஸ் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்போ வந்து என்னோட அடுத்த படத்துக்கான வேலைகள் அதாவது ஜெகமே தந்திரமோட ஏன்னா அப்போ வந்து ஜெகமே தந்திரம் வந்து சைனே பண்ணிட்டேன் ஆக்சுவலி. தனுஷ் அவரு ஓகே சொல்லி அவங்க ஒய் நாட் சைன் பண்ணி, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் தேவைன்றனால நான் வந்து ஹாலிவுட் அமெரிக்கா. அதுக்காக யுஎஸ்லாம் போய் அப்புறம் அந்த வேலைகள்ல இருந்துகிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் தலைவர்கிட்டருந்து ஒரு இதுன்னு கால் வந்து அவர் மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயமான்னு கேட்டால் ஸ்கிரிப்ட் விஷயமா தான். அன்றைக்கி நீ ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னீங்களா, அப்போ 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 15ல் சொல்கிறேன், திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் 2018ல திரும்ப கூப்பிட்றாங்க. ஏர்லி 18. ஏர்லி 18ல திரும்ப கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அந்த கதையை வந்து திரும்ப இன்னொரு வாட்டி கேட்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, நான் அடுத்த நாள் போய் அந்த கதையை திரும்ப அவர்கிட்ட சொன்னேன். சொல்லி முடித்தோடனே அவர் வந்து அதே மாதிரியே சிரிச்சார். ஃபஸ்ட்டு வாட்டி சிரிச்ச மாதிரியே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கடுவில் அந்த கதையில் மாற்றங்கள் இருந்ததா? சின்ன சின்னதா. நான் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பண்ணிட்டு தான் போய் சொன்னேன். இப்ப அவர் வந்து சொன்னாரு, "நிறைய மாத்திருக்கீங்களே" அப்படின்னாரு. "சார் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதே சிரிச்சுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு, சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூசர். இந்த படம் நம்ம பண்றோம். பொங்கலுக்கு அடுத்த பொங்கலுக்கு படம் ரிலீஸ் அப்படின்னாரு. என்னால நம்பவே முடியல. ஓகே சொல்லிட்டாரான்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஸோ அந்த மொமெண்ட் வந்து மறக்க முடியாது.